மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்றத பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய முதலீட்டு களத்தில் நாம் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் என்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கை பற்றி பேச போகிறோம். எத்தனை பேர் உங்களை ஃபோனோ அல்லது ஐபேடோ அல்லது லேப்டாப்போ வாங்கும்போது அதை இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக வாங்குவதாக நினைக்கிறீர்கள்? இதில் நிறைய பேர் இருக்கும். அதே போல் பல நுகர்வு சார்ந்த விஷயங்களில் நம்மக்கிட்ட பணம் இல்லாத போது அந்த நுகர்வுக்காக ஒரு கடனை வாங்கி அதை 1 ஆண்டு காலமோ அல்லது 3 ஆண்டு காலம் வரை நாம் செலுத்துகிறோம். நமக்கு அந்த கடன் விற்கப்படும் போது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீன்னு சொல்லி நமக்கு விற்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் எந்த கடனும் இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக இருக்க முடியாது. அந்த வட்டிக்கான காசை நீங்கள் கொடுக்கிறீர்களா அல்லது நீங்கள் யாரிடம் சென்று வர்த்தகம் செய்கிறீர்களோ, நீங்கள் வாங்கக்கூடிய பொருளை உற்பத்தி செய்பவர்கள் அல்லது விற்பனை செய்பவர்கள் அவங்க கொடுக்குறாங்களாங்கிறது தான் இதில் முக்கியம். ஸோ இது இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீயாக வருது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு பொருளையும் வாங்கிறது அடிப்படையில் புத்திசாலித்தனம் இல்லை. எந்த ஒரு பொருளையும் வாங்கும்போது நமக்கு திடீர்னு வாங்கிறது இம்பல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நினைச்சோம் வாங்கணும், அந்த அப்ரோச்சில் வாங்கிறதுல தான் இந்த மாதிரி முடிவுகள் பல எடுக்கப்படுகின்றன. இது ஒருவரை கடனாளியாக தொடர்ந்து வைப்பது தான் இதனுடைய ஒரே விளைவு. இப்போ இதே விஷயத்த வேற எப்படி சார் பண்ண முடியும்? நிறைய பேர் கேட்கலாம், என்ன சார் சொல்கிறீங்க, நான் எப்படி ஃபோன் வாங்குறேன்? எல்லாருக்குமே தெரியும் 3 வருஷம் கழித்து ஃபோன் மாற்ற போகிறோம், அல்லது 4 வருஷத்தில் ஃபோனை மாற்ற போகிறோம். அது முன்னாடியே நீங்கள் தனியாக அந்த நீங்கள் கட்டுற இஎம்ஐயை முன்னாடியே கட்டி தனியாக எடுத்து வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஃபோனை 10% சீப்பராக கூட வாங்க முடியும். உங்களுடைய நுகர்வுக்கான காஸ்ட்டே குறைஞ்சி விடும். அடிப்படையில் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோன் என்ற விற்பனை முறை பல இளைஞர்கள், குறிப்பாக இந்த ஃபோன் வாங்குறவங்க அல்லது வேறு ஏதாவது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் வாங்குறவங்கள தொடர்ந்து கடனாளியாகவே வைத்திருக்கிறது. இதை செய்வதனால் அவர்கள் எந்த சேமிப்பும் செய்யாமல், வருங்காலத்திற்கான எந்த விதமான ஒரு ப்ரிப்பரேஷனும் பண்ணாமல் மந்த் டு மந்த் தங்கள் வாழ்க்கையை நடத்துவதையும் இந்த கடனை அடைப்பதையுமாகவே வாழ்ந்து விடுகிறார்கள். ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும் நீங்கள் 2 பேருக்கு வேலை பண்ணுறீங்க, ஒருத்தருக்கு இல்லை. ஒன்று, நீங்கள் உங்களுக்கு வேலை கொடுத்து சம்பளம் கொடுக்குறவருக்கு வேலை செய்கிறீங்க. இன்னொன்று, உங்களை கடனாளியாக்கி மாதம் மாதம் உங்கள்கிட்ட பணம் சம்பாதிக்கிற அந்த வங்கிக்கோ அல்லது NBFCக்கோ வேலை செய்கிறீங்க. உங்களுக்காக நீங்கள் வேலையே செய்யலை. இதை நீங்கள் நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். நான் நுகர்வை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் விருப்பப்பட்ட ஃபோனை வாங்கலாம் அல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் செய்யலாம். எல்லாத்தையுமே நீங்கள் ரிவர்ஸில் பண்ணுங்கள். வாங்கிட்டு பணத்தை அடைக்கிறதுக்கு பதிலாக பணத்தை சேர்த்துக்கிட்டு வாங்குங்க. என்ன, ஒரு சைக்கிள் தள்ளி போகும். 2 ஆண்டுகள் நீங்கள் நுகர்வு இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் அதுக்கப்புறம் உங்கள் நுகர்வு ஒரு பேட்டர்னில் செட் ஆகி தொடர்ந்து நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்களை செய்யறதுக்கான அந்த ஒரு பவர் உங்கள் கைக்கு வரும்.
ஆனால் இந்த பேட்டர்னில் நீங்கள் போகும்போது உங்கள் பவர் கம்ப்ளீட்டாக அந்த கடன் கொடுக்குறவங்க கையில் தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு சின்ன செட்பேக் வந்தாலும் உங்களால் அதை தாங்கி கொள்ளக்கூடிய இடத்துல நீங்கள் இருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு இடத்துல அந்த கடன் கொடுக்குறவங்க உங்களை வச்சிடறோம். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்க வேண்டுமே ஒழிய அவர் கையில் இருப்பது எந்த விதத்திலையும் உங்களுக்கு நெடுங்கால பயன் அளிக்காது. அதனால் இந்த இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ லோனுங்கிற கான்செப்டே உங்களை டெம்ப்ட் பண்ணி கடனாளியாக ஆக்குவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு வியாபார உத்தி தானே ஒழிய இதில் எந்த விதமான சலுகையும் உங்களை சேர்வதில்லை. இதை அடிப்படையாக புரிந்து கொண்டு உங்கள் நுகர்வை மாற்றிக்கொண்டு இன்னும் ஒரு நிம்மதியான வகையில் அதே நுகர்வை செய்வதற்கு எல்லோருமே பாடுபட வேண்டும். தொடர்ந்து நீங்கள் முதலீட்டு களத்தை பாருங்கள். இது போன்ற பல யோசனைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்வேன். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு உபயோகமான பல விஷயங்கள் இதில் நிச்சயம் கிடைக்கும் என்று உறுதியளிக்கிறேன். நன்றி.